வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்போடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராகவே இருக்கும் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணும்போது அனுப்பும்போது நீங்கள் எப்படி அனுப்புவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே டைம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அனுப்பினிருப்போம் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்தமாரி பண்ணாமல் நீங்கள் ஒருத்தவங்களை அனுப்பும் போதே கீழே ஒரு ஆப்ஷன் வரும், ஆட் ஏ கேப்ஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஃப்ரெண்டோட நேம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் கூட நீங்கள் அனுப்பிக்க முடியும். ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் எவ்வளோ பேர் வரைக்கும் பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் பேச முடியும்னு இருந்தது. இப்போ வந்து அடுத்த டைமு 32 மெம்பர்ஸ் வரைக்கும் வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இது வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூட ஒரு 32 மெம்பர்ஸ் வரைக்கும் பேச முடியுன்றதை அஃபிஷியலான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது அப்டேட் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் 512 வரைக்கும் மெம்பர்ஸ் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும் குரூப்பில் மட்டும். ஆனால் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் 1024 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியுன்ற ஆப்ஷனை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பீட்டா வெர்ஷனில் ஆல்ரெடி ஒர்க் ஆகுது, நம்ம வெர்ஷனில் இன்னும் ஒர்க் ஆகலை. இதுக்கப்புறம் வர அப்டேட்டில் ஒர்க் ஆகும் நம்பலாம். ஃபோர்த் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் பிளர் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு எமோஜோ வைப்பீங்க, அப்படி இல்லைன்னா நிறையா ஒரு லெட்டர்ஸில் எழுதுன மாதிரி வைப்பீங்க. அந்தமாரி எதுவுமே இல்லாமல் மொசைக்ன்ற ஆப்ஷன் மூலிமா அது பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இது மட்டும் நமக்கு தேவையில்லையோ அதை மட்டும் நம்ம பிளர் பண்ணி மொசைக் பண்ணிக்க முடியும். மொசைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிக்க முடியும். இதன் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அஞ்சாவது அப்டேட் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இது வரைக்குமே வாட்ஸ்அப் சேட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் வரும். நம்ம இதன் மூலிமா கேமரா எடுத்து எல்லாருக்குமே அனுப்பிக்க முடியும். பட் இப்போ வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு அங்கே வந்து கம்யூனிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், கம்யூனிட்டிஸ்னால் என்னன்றதை. இப்போ வந்து அந்த கேமரா ஆப்ஷன் வந்து மேலே விட்டுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 டாட் ஐக்கான் இருக்கும், சர்ச் பார் இருக்கும் இது வரைக்கும். ஆனால் கேமரா ஆப்ஷன் அங்கே இருக்கவே இருக்காது, லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கேமரா ஆப்ஷனை மேலே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நிறையா வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க.